இந்தியாவின் திரிசூல் போர் பயிற்சி முன் பாகிஸ்தான் ஒரு சுண்டைக்காய். பாகிஸ்தானுக்கு இனி அமெரிக்காவும் உதவாது, சீனாவும் உதவாது. பாகிஸ்தான் உலக வரைபடத்தில் காணாமல் போகும் நாள் வெகு தொலைவில் இல்லை. இந்தியாவின் திரிசூல் போர் பயிற்சியின் போது இராணுவம், கடற்படை மற்றும் விமானப்படை ஆகிய 3 படைகள் ஒருங்கிணைந்த பயிற்சியை குறிக்கிறது. இன்றைய போர்கள் கத்தி சண்டை அல்லது துப்பாக்கி சண்டையைப் போல இருக்காது. எதிரி எந்த ஆயுதத்தை எடுக்கிறானோ அதை எதிர்கொள்ளும் விதமாக அதைவிட ஒரு படி மேலே போய் உள்ள ஆயுதங்களை நாம் கொண்டிருக்க வேண்டும். ஆபரேஷன் சிந்தூர் என்பது பாகிஸ்தானுக்கு எதிரான ஒரு ட்ரெய்லர் போன்ற தாக்குதலாக இருந்தது. அதில் இந்தியாவின் விமானப்படையே 90% பங்கு வகித்தது. பாகிஸ்தான் அனுப்பிய ஏவுகணைகள் அனைத்தும் இந்திய வான்தடுப்பு இயந்திரங்களால் துல்லியமாக கண்டறியப்பட்டு அளிக்கப்பட்டன. காஷ்மீரில் இந்தியாவின் பாதுகாப்பு 98% வெற்றி பெற்றுள்ளது. மீதமுள்ள 2% ஆளில்லா பகுதிகளையே விழுகிறது. இஸ்ரேல் போன்ற நாடுகள் கூட 60 முதல் 70% வெற்றியை தாண்டவில்லை. இந்தியா தற்போது 30 லட்சம் மதிப்புள்ள ட்ரோன்களை வெறும் 1000 குண்டுகளை பயன்படுத்தி வீழ்த்தும் அளவுக்கு லேட்டஸ்ட் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி வருகிறது. பிரம்மோஸ் ஏவுகணைக்கு எதிராக கண்காணிக்கக்கூடிய எந்த ஒரு நவீன ரேடாரும் இதுவரை உலகில் கண்டுபிடிக்கவில்லை. பாகிஸ்தான் உளவு பார்க்க அனுப்பிய ட்ரோன் குறித்து அறிந்த இந்தியா பதிலுக்கு டிக்காய் ட்ரோன் என தந்திரமான ஆளில்லா விமானத்தை அனுப்பியது. இது 250 கோடி மதிப்புள்ள ரஃபேல் விமானம் போல தோன்றும். ஆனால் இதன் மதிப்பு வெறும் 40 லட்சம் மட்டுமே. பாகிஸ்தான் அந்த ட்ரோன்களை தாக்கியவுடன் அதன் கண்காணிப்பு ரேடாரிடம் இந்தியாவிற்கு தெரிய வந்தது. அதை பயன்படுத்தி 99% துல்லியத்துடன் இந்திய படை அங்கிருந்து இராணுவ தளவாடங்களை அளித்தது. அமெரிக்கா பாகிஸ்தானுக்கு உதவுவது போல ஷோ காட்டுகிறதே தவிர உண்மையில் எந்த உதவியும் செய்யாது. சீனா இப்போது பாகிஸ்தானுக்கு வழங்கிய கடன் ஒத்திவைப்பு ஒப்பந்தங்களை மேலும் நீட்டிக்க மறுத்துள்ளது. இனிமேல் வட்டியும் சேர்த்து அசலையும் திருப்பி தர வேண்டும் என அழுத்தம் கொடுக்க தொடங்கியுள்ளது. இந்தியா தனது முப்படைகளின் ஒருங்கிணைந்த வலிமையையும் திரிசூல் அதிநவீன தொழில்நுட்பங்களையும் தொடர்ந்து பரிசோதிப்பதன் மூலம் எந்த நேரத்திலும் போருக்கு தயாராக இருக்கும் ஒரு பலமான படை என்பதை உலகுக்கு உணர்த்துகிறது. இது இந்திய ஆயுதங்களுக்கான ஏற்றுமதி வாய்ப்புகளையும் அதிகரிக்கும். பாகிஸ்தான், சீனா மற்றும் அமெரிக்காவின் உதவிகளை நம்பாமல் எந்த உண்மையான சவாலையும் எதிர்கொள்ளும் திறன் இந்திய இராணுவத்திற்கு உள்ளது.